அனுஷ்கா ரொம்ப நாளாச்சு தமிழில் அவங்கள பார்த்து. என்ன ஆச்சு அனுஷ்காக்கு அப்படின்னு விசாரிச்சா, இப்போ மீண்டும் வந்து ஒரு கேரளா படத்தில் நடிக்க கமிட் ஆயிருக்காங்க. நம்ம பழைய அனுஷ்காவா அதில் மாறி வந்திருக்காங்க. எப்படி இவ்வளோ ஸ்லிம்மா அனுஷ்கா மாறினாங்க அப்படின்னு பார்த்தா உண்மையிலே வியப்பான ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. அனுஷ்கா வந்து தமிழில் வந்து ஏராளமான படத்தில் நடிச்சிருக்காங்க. விஜயோட வேட்டைக்காரன், சிங்கம் படத்தில் சூர்யாவோட தொடர்ந்து 2-3 படங்களில் காம்போ நடிச்சாங்க. அப்புறம் பாகுபலி படம் அவங்கள ஒரு பெரிய உச்ச நட்சத்திரமா மாத்துச்சு. தொடர்ந்து பாகுபலி 1 2 படங்கள்லையும் அவ்வளவு சூப்பரா நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கான கேரக்டர் வந்து ராஜமௌழி அப்படியே சூப்பரா செதுக்கி வச்சிருப்பாரு. அதுக்கு முன்ன வந்து அருந்ததி அப்படிங்கிற படத்துல வந்து ரொம்ப பட்டி தொட்டி எங்கும் அனுஷ்காவை கொண்டு போய் சேர்த்த படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தொடர்ந்து இது மாதிரி தமிழ்ல நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருந்தாங்க. அதற்கப்புறம் வந்து ஆர்யாவோட சேர்ந்து இஞ்சி இடுப்பழகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் நடிச்சாங்க. அந்த படத்துக்கோட கதை என்னன்னா அப்படின்னா, கொஞ்சம் ஒரு குண்டா இருக்கிற ஒரு பெண்மணி, அவங்களுக்கு திருமணத்தில் என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கதை. ஸோ அதுக்காக அனுஷ்கா வந்து கொஞ்சம் உடம்ப வெயிட் போடணும் அப்படின்னு சொல்லி டைரக்டர் சொல்லியிருக்காரு. அவங்களும் மலமலன்னு சாப்பிட்டு என்னென்னமோ பண்ணி உடம்ப ஒரு 10-12 கிலோ ஏற்றிட்டாங்க. உடம்பை ஏற்றி வித்தியாசமாக நடிச்சாங்க. எல்லாரும் பார்த்தவொன்னே அவ்வளவு பாராட்டினாங்க. நம்ம அனுஷ்காவா அது? ஏன்னா அனுஷ்கா வந்து பயங்கரமான ஹைட்டு. ஸோ ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்லிம்மாக இருப்பாங்க, ரொம்ப ஆக்டாக இருக்கும். இது வெயிட் போட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பயங்கரமா இருந்தாங்க. ஒரு ஆஜானு பாகவனா பிரம்மாண்டமா பார்க்கறதுக்கே இருந்தவுடனே என்னடா அனுஷ்காக்குன்னு அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் அவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய தட்டி போக ஆரம்பிச்சுது. அப்புறம் பெங்களூரு டேஷு, மிஸ் ஷெட்டி, மிஸ்ஸஸ் பொலிஷெட்டி அப்படிங்கிற படங்கள்லாம் வந்தது. இருந்தாலும் பெரிய அளவுக்கு அதெல்லாம் போகலை. ஸோ அதற்கு காரணம் அவங்களோட உடல் எடை, அதுதான் ஒரு பெரிய மைனஸாகவும் ட்ராபேக்காகவும் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு 1.5 வருஷம் எந்த படத்துலையுமே கமிட் பண்ணல. திடீர்னு வந்து அனுஷ்கா வந்து ஒரு தொழிலதிபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப்பில் செட்டில் ஆக போகிறாங்க, இனிமேல் படங்கள்லாம் நடிக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சோஷியல் மீடியாவில் தகவல் வந்தது. அப்புறமா பார்த்தா எந்த விதமான ஒரு அலௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல் ரொம்ப சைலண்ட்டாகவே இருந்தாங்க அனுஷ்கா. அப்புறம் தான் தெரிஞ்சுது அவங்க இந்த கேரளா முறைப்படி இயற்கை முறையில் வந்து தன்னுடைய உடலை எடைக்கு குறைக்கிறதுக்கு உண்டான எல்லா நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதுக்கு ஒரு நல்ல பலன் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 20 கிலோ வெயிட்டை குறைச்சி இப்போ பழைய அனுஷ்காவா ரொம்ப ஸ்லிம்மாக அழகாக வள தொடங்கியிருக்காங்க. அது மாதிரி மூஞ்சியுமே ரொம்ப அப்படியே ஒடுங்கி பழைய அனுஷ்காவா காட்சி அடிக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து இந்த மலையாள படம் ரோமின் தாமஸ் அவர் டைரக்ட் பண்ண போகிற அந்த மலையாள படத்தோட பூஜை வந்து ரீசெண்டாக நடந்தது. அந்த பூஜைக்கு வந்து அனுஷ்கா வந்திருந்தாங்க. ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருந்தாங்க பார்க்குறதுக்கு. அவங்கள பார்த்த எல்லாருமே சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக லைக் பண்ணி அவங்கள டேக் பண்ணியிருக்காங்க. அனுஷ்கா வந்து பேக் டு ஃபுல் ஃபார்ம் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நடிகைகள் வந்து திருமணத்துக்கு பிறகு உடல் எடை ஏறி குழந்தைகள்லாம் பெற்றதுக்கு அப்புறம் நடிப்புலேருந்து வர முடியாது, அந்த மாதிரி பிரச்சனைகள் பார்த்துருப்போம். ஆனால் இவங்க வந்து பீக்கில் இருக்கப்பே ஒரு படத்துக்காக உடம்பை ஏற்றிக்கிட்டு அந்த ஏற்றின உடம்பை இறங்க முடியாமல் அதனால் நிறைய படங்கள் அவங்களுக்கு கையை விட்டு போய் அதற்காக நிறைய சிரமம்லாம் பட்டு எப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு என்னென்ன வைத்தியம்லாம் பண்ணி இப்போ ஃபைனலாக உடம்பை குறைச்சி பழைய அனுஷ்கா வந்து நிற்கிறாங்க. ஸோ இதற்கப்புறம் அடுத்த ரவுண்டு அவங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் மலையாள படம் அந்த படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய ரவுண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மீன்வைல் தெலுங்குலையும் ஒரு சில படத்தில் அவங்கள கமிட் ஆகிறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அநேகமாக வந்து ஒரு லீடிங் ஸ்டார் ஒருத்தவங்களோட வந்து அனுஷ்கா கமிட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ அனுஷ்காவை பெரிய திரையில் விரைவில் பார்க்க போகிறோம். அதுதான் இந்த அனுஷ்கா பற்றின தகவல். நாளை வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி.